வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் வியூ. நான் உங்கள் அசீம். இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் பள்ளித்தரப்பு ஆட்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிற சொல்லிட்டு அது அந்த போர்வையில் கமெண்ட் செய்கிறாங்க. அந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசுகிற வீடியோ கள்ளக்குறிச்சி மாணவி பற்றி பேசுகிறதுல உங்கள் வீடியோவில் 30% தான் இருக்குது, மீதி 70% வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாமே பேசியாச்சு, இனிமேல் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி கேஸு கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துகிற நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு அப்டேட்டாக கொடுக்க முடியும். இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா ஏதாவது விஷயம் இருக்கணும். ஸோ அப்டேட் எதுவுமே இல்லாமல் விஷயம் இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக தான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அது இல்லாமல் நம்ம இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தை எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படிங்கிற, இந்த மாணவி மரணம் எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது காரணம், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனிமேல் வேற ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த 2 காரணங்கள் தான். ஸோ இந்த மரணம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி இருக்குது. அது தற்கொலை இல்லை அப்படின்னு தெளிவாக இருந்தாலும் அது யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இன்னும் சந்தேகமாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கான பதில் கோர்ட்டோட ட்ரையல் நடக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த கோர்ட் ட்ரையல் நடக்கும்போது தான் அதுக்கான அப்டேட்களை நம்ம கொடுக்க முடியும், அதை பற்றி பேச முடியும். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் ஜென்ரலாக பேசலாம் அப்படின்னு தான் அது பேச முடியும். ஸோ இந்த வழக்கை மக்கள் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமே தவிர, இந்த மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுற செயல்பாடுகளை முறியடிக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 9ஆம் தேதி வழக்கு வரும்போது அதுக்கான விசாரணை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியும். அதாவது 9ஆம் தேதி வாய்தா கொடுத்துருக்காங்களே, அன்னைக்குள்ளே இவங்க சம்மன் அனுப்பி செல்வியை கூப்பிடணும். அப்படி கூப்பிடலைன்னா மறுபடியும் 9ஆம் தேதிக்கு நம்ம விழுப்புரத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போகணும், அப்படி இல்லைன்னா விழுப்புரத்துக்கு போகணும். ஸோ விழுப்புரத்துக்கு போகிறதா கள்ளக்குறிச்சிக்கு போகிறதா அப்படிங்கிறது இந்த சம்மன் வர்றதை பொறுத்து இருக்குது. கள்ளக்குறிச்சியிலேருந்து சம்மன் வந்ததுன்னா கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போகணும், கள்ளக்குறிச்சியிலேருந்து சம்மன் வரலைன்னா விழுப்புரம் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது 9ஆம் தேதி தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆயிரம் விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம், ஜென்ரலாக நடந்துட்டு இருக்கோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உறவுகளே விஷமாக மாறி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவியை விபச்சாரத்தில் உறவுக்கார பெண்ணே அவங்க கூட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களோட தோழிகள் 2 பேரோட சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நேற்று தெரிய வந்துச்சு. அதாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, காரப்பாக்கம், சென்னை பக்கத்தில் இருக்க காரப்பாக்கத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர், அவரோட மகள் 16 வயசு மகள், அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. போன மாதம் மாணவிக்கு வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டது. அவங்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளித்து பார்க்கும்போது பரிசோதனை செய்த டாக்டர் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது மாணவி பல முறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காரு, அதனால கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால அவங்க அதிர்ச்சி அடைஞ்ச ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, மகள்கிட்ட விசாரிச்சிருக்காரு. அப்போ அந்த மகள் சொன்ன விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அந்த பொண்ணோடைய உறவுக்கார பெண்ணு அவங்க மாணவியை மிரட்டி விபச்சாரத்தை தள்ளியதாக அவர் சொல்லியிருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைகள் நல காப்பகம் மூலம் கோயம்பேடு அனைத்து மகளிர் நிலையத்தில் அவங்க அப்பா புகார் பண்ணியிருந்தாரு. அதன் பேரில் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்களை வெளியே வந்திருக்கு, இந்த மாணவி வழியாகவும் விசாரித்த வழியாகவும். ஸோ போன வருஷம் கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்காக அவங்க கோயம்பேட்டில் இருக்கிற இவங்க உறவினர் வீட்டு, அந்த பொண்ணு விபச்சாரத்தில் தள்ளினாங்களா, அந்த உறவுக்கார பெண் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க, விடுமுறையை கழிச்சிட்டு வாங்கன்னு. இப்போ விடுமுறையை கழிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கலன்னா எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, இந்த பெண்ணை அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி மாணவியை விபச்சாரத்தில் ஈடுபடுற முயற்சி பண்ணும்போது அது மறுத்திருக்காங்க. அதை மிரட்டி
அதுக்கப்புறமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கேருந்து தயாராக ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருந்தவங்கள்ட்ட 10,000 ரூபாய்க்கு அவங்கள கூட்டி கொடுத்துருக்கா. ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு வேளச்சேரியில் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு 3 நாள் மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு. அப்புறமா 3 நாள் கழித்து திருப்பி கொண்டாந்து கோயம்பேடு கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உறவுக்கார பெண்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா உறவுக்கார பெண் வந்து தோழிகள் 2 பேரை கூட்டு சேர்த்துட்டு மாணவியை வந்து குன்றத்தூர், போரூர் இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு அனுப்பி வச்சு இந்த மாதிரி விருந்தாக்கி பணம் நிறையா சம்பாரிச்சிருக்காரு. இதனால் சிறுமியோட உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து கர்ப்பமாகி இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துச்சு. இதையடுத்து மாணவியை மிரட்டி விபச்சாரத்தில் தள்ளிய உறவுக்கார பெண் மற்றும் அவர்களோட தோழி வந்து துர்கா, காயத்ரி அந்த 3 பேர்களையும் போலீஸார் கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. அத்துடன் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் விவரங்களையும் யாருக்கெல்லாம் கூட்டி கொடுத்தாங்க, இந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போனது யார், அவங்களெல்லாம் இந்த 3 பேர்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தேடி அவங்களையும் பிடிச்சி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏன் இப்போ வெளியே வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த உறவுக்கார பெண்ணை போய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவரை போய் சரமாரியாக தாக்கியிருக்காரு. அந்த பெண்ணை கத்தியால் கூட கீறி இருக்காரு. ஸோ அதனால அந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த என்னை அடிச்சுட்டு கத்தியால் கீறிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கண்ணகி நகர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ உள்ளே போனாலே ஜாமீனில் வெளியில் வந்து அப்போ வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அவங்க விசாரத்தில் தள்ளினார் அப்படி இப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஆட்டோ டிரைவர். ஆனால் போலீஸ் வந்து அதை கவனத்தில் கொள்ளலை. ஸோ இவங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்க, அந்த பொண்ணு வந்து என்னை அடிச்சிட்டாரு, கத்தியால் கீட்டாருன்னு சொன்னதை வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து இதாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஜாமீனில் வெளியில் வந்து கோயம்பேடு மகளிர் புலி நிலையத்தில் புகார் கொடுத்தனால அந்த பள்ளி மாணவியை வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு போலீஸ் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு விசாரித்து இப்போ வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த உறவுக்கார பெண்ணு 3 பேரை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களையும் தேடிட்டு வராங்க. கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த அப்டேட்டில். இப்போதைக்கு இந்த விஷயம் ஒன்று. 2வது வந்து தொடரும் விடுதியில் மாணவிகள் தற்கொலை விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த தெலுங்கானாவில் தலைநகர் ஹைதராபாத் அருகே உள்ள ஹப்சிப்குடா அப்படிங்கிற ஒரு இடத்துல சேர்ந்த 2 மாணவிகள் புவனகிரியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அங்குள்ள பழங்குடியினர் விடுதியில் தங்கியிருந்தாங்க. அந்த பள்ளியில் இருந்த அவங்க இருவரும் நேற்று முன்தின மாலையில் வந்து வழக்கம் போல் பள்ளியிலேருந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விடுதிக்கு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டியூஷன் கிளாஸஸ்க்கு போவாங்க. ஆனால் டியூஷன் கிளாஸஸ்க்கு 2 மாணவிகளும் போகல. சரி ஏன் போகல அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக மாணவி ஒருத்தி வந்து அவங்க ரூமில் போய் பார்க்கும்போது அந்த அதிர்ச்சி காட்சியை அவங்க பார்த்துருக்காங்க. என்ன அதிர்ச்சி காட்சினா, அவங்க 2 மாணவிகளும் ரூமில் உள்ள ஃபேனில் வந்து தூக்கில் தொங்கினபடி அவங்க இருந்திருக்காங்க. அந்த காட்சியை பார்த்து இவங்க அலறியிருக்கா. அந்த சத்தம் கேட்டு மற்றவங்க ஓடி வந்து இவங்க பார்த்ததில் அதுக்கப்புறம் போலீஸுக்கிட்ட தகவல் தெரிவித்தாங்க. போலீஸ் வந்து உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. விடுதி நிர்வாகம் சார்பில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, அதில் அறையில் சோதனையிட்டதில் ஒரு தற்கொலை கடிதம் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தற்கொலை கடிதத்தில் என்ன இருக்குங்கிற தகவல் தெரியல. பட் அவங்க போலீஸ் நடத்தின விசாரணையில் சக மாணவிகளோட நடந்த தகராறு காரணமாக இந்த துயர முடிவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக போலீஸ் மேலும் விசாரணை நடத்திட்டு வராங்க. பள்ளி விடுதியில் மாணவிகள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த பகுதியில். இதுக்கு அடுத்தடுத்த கட்ட சம்பவங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பள்ளி சம்பந்தப்பட்ட விடுதியில் நடந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்கதையாகி போன ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து காரணம் வந்து அலட்சியம் தான். பள்ளி நிர்வாகத்தோட அலட்சியம் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா மாணவிகள் தங்கி இருக்கிற ஒரு விடுதிக்கு என்னென்ன நடைமுறை கொண்டு வரணுமோ அந்த நடைமுறைகள் எல்லாம்
அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி ஒரு பாதுகாப்பாக ஒரு வார்டன் வந்து எந்நேரமும் மாணவிகளை கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தா மட்டும்தான் மாணவிகள் விடுதிகளை பள்ளிகள் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்கதையாகி போன மரணங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த விடுதியில் இந்த மாணவிகள் தற்கொலை பண்ணிட்டாங்கன்றதுக்காக என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னாலும் மர்ம மரணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மாணவிகள் வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களில் ஒன்று பள்ளி நிர்வாகமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கனால நமக்கு உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு உள்ள தகவலின் அடிப்படையில் அந்த மாணவிகள் வந்து சக மாணவிகளோட ஏற்பட்ட சண்டையினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் போலீஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு விசாரணையில் அதை பற்றின தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக்குள்ளேயே விடுதி வைத்து நடத்தக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினர் அந்த பள்ளியில் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவிகளின் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து அது தெலுங்கானா அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சட்டமாக இயற்றி பள்ளிக்குள்ளேயே விடுதி இருந்தால் அந்த விடுதிக்கு வந்து உச்சகட்ட பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியா யாரையாவது ஏற்பாடு பண்ணி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் நானும் இங்கே உங்களுக்காக தெரியப்படுத்தினேன், வேண்டுகோளாக வைக்கிறேன். இது வந்து இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். வழக்கம் போல் உங்கள் கமெண்ட்ஸ்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.